கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 3வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவன் தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியத்தை, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த நாளில் இந்த காலை வேளையில் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். தேவஜனங்களாகிய நாமும் இந்த ரூத்தை போலதான். ரூத் எப்படி போவாசுக்காக காத்திருந்தாளோ அதே போல தேவஜனங்களாகிய நாமும் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கேற்ற மணவாட்டியாய் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய வருகைக்காக ரகசியமாய் அவர் வந்து மணவாட்டி சபையை அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே, அந்த வருகைக்காக காத்திருக்கிறோம். தேவஜனங்களாகிய நம்மிடத்திலும் நான் உங்களை வந்து அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யோவான் அதனுடைய 14வது அதிகாரத்தில் அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் போவாஸ் தனக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி அவள் அதற்கான ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறாள். போவாஸ் வந்து அவளை திருமணம் செய்யும்படியான அந்த வேலைக்காக அவள் காத்திருக்கிறாள். அந்த காத்திருக்கிற காலத்துல போவாஸ் ஒரு காரியத்தை செய்கிறார். ரூத்தை விவாகம் பண்ணுவதற்கு முன்பதாக அதற்கு தடையாய் உள்ள எல்லா காரியத்தையும் சரி செய்து முறையாய் அவளை சுதந்திரவாளியின் முறையாய் அவளை திருமணம் செய்யும்படியாய் அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் ரூத்தை காத்திருக்க சொன்னது மாத்திரமல்லாமல் அவளுக்கு 6 படி வார்கோதுமை அவர் கொடுக்கிறார். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மணவாட்டி சபையாகத்தான் உருவாக்குகிறார். அவர் வந்து நம்மை அந்த மணநாளுக்காக அழைத்து செல்லும் அந்த நாள் வரைக்கும், அந்த ஏற்ற வேலை வரைக்கும் அதற்கு தடையாய் நம்மிடத்துல காணப்படுகிற சகல காரியங்களையும் அவர் சரி செய்யும்படியாகத்தான் இந்த காலங்களிலே நம்மை இந்த வனாந்திர பாதையிலே அவர் உருவாக்குகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை உருவாக்குகிறார். ஆனால் அதே நேரம் எப்படி போவாஸ் ரூத் காத்திருக்கும் அந்த காலத்திற்காக அவர் 6 படி வார்கோதுமை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காத்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கும்படியாய் இந்த வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். காத்திருக்கும் காலத்திலே நம்முடைய ஆத்துமா அது ஆகாரம் இல்லாமல் தொய்ந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த ஆத்மாவுக்குரிய ஆத்தும நேசர் வந்து அதை அழைத்து செல்லும் வரைக்கும் அது தொய்ந்து போகாமல் இருக்கும்படியாய் இந்த வசனம் என்கிற ஆகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். காத்திருக்கும் காலத்தில் அவருக்குரியவர்களாய் நாம் உருவாக்கப்பட, நாம் பலப்பட, அவருக்கேற்ற மனவாட்டியாய் உருவாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய, நமக்குள் இருக்கிற அவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் அந்த நாளிலே மனவாட்டியாய் அவரை சந்திக்கும்படியாய் நம்மை தடை செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகற்ற இந்த போஜனத்தை, இந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய இந்த வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதை உணராததுனால தான் ஆண்டருடைய வருகைக்கு நம்மால் ஆயத்தமாக முடியலை. இதை உணராததுனால தான் இம்மைக்காகவும் இம்மையில் உள்ள காரியங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் நம்ம சோர்ந்து போகிறோம். மறுமையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கை உணராததுனால தான் இந்த வசனம் என்கிற ஆகாரம் எவ்வளவாய் நம்மை பலப்படுத்தும் என்பதை நாம் இன்னும் அறியாதிருக்கிறோம். இந்த வசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் என்றே நமக்கு அநேகருக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தெரியாம இருந்தா கூட ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களுக்கும் இது தெரியாது. அதுதான் தேவன் இன்று சபையை பார்த்து வேதனையோடு அவர் கற்றுத்தருகிறார். இது உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற, பலப்படுத்துகிற, இம்மைக்குரிய எல்லா காரியத்தையும் கர்த்தருக்குள் ஞானமாய் செயல்படும்படியால் உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துகிற ஒரு ஆகாரம் என்று தேவன் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களாகிய நாம் இதை அறிந்திருந்தால் தானே மற்ற ஜனங்களுக்கும் இதை அறிவிக்க முடியும். நமக்கே தெரியலன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? தேவஜனங்களாகிய நாம் இதை உணர வேண்டும் என்றுதான் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு இதை எச்சரித்து உணர்த்துகிறார். நாமும் காத்திருக்கிறோம். மணவாளனுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இது கடைசி காலம் என்பதை சகல காரியங்களும், இயற்கை, அரசியல், உலகில் நடக்கிற சகல காரியங்களும் அது மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதை உணராமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மீண்டும் மீண்டும் துணிகரமாக நம்முடைய மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் இம்மைக்குரிய காரியத்திற்காகவே வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தோமேயானால் நாம் இன்னும் பலனற்று தான் போவோம். நம்முடைய ஆத்மா பலவீனப்படும் பொழுது நம்முடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? பலவீனப்பட்டுரும். வசனம் தெளிவாய் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தேவன் தம்முடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை கொண்டு 3 யோவான் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலும்
இந்த வசனம் என்கிற ஆகாரத்தை இந்த காத்திருப்பின் காலத்திலே நம்மை பலப்படுத்த, நம்மை உருவாக்க, இதற்காக நாம் காத்திருக்கிறோம். மணவாளனின் வருகையிலே அவருடைய மணவாட்டியால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட தான் காத்திருக்கிறோம். அப்போ அவருடைய மணவாட்டியால் உருவாக்கப்பட இந்த ஆகாரம் நமக்கு மிகவும் முக்கியம். இந்த ஆகாரத்தின் வழியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நமக்கு கற்றுத் தருவார். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது வழி எதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தம் நமக்கு கேட்க வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலை நம்முடைய இருதயம் உணர வேண்டுமானால், நம்முடைய இருதயம் என்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இந்த வசனங்கள் ஆகாரமாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மீண்டும் ஒரு விசை நமக்கு உணர்த்துகிறார். இது ரூத்திற்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல, ரூத்திற்காகவும் அவளோடு கூட இருந்த நகோமிக்காகவும் போவாஸ் கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் என்கிற மன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, நாமும் பலப்பட்டு மற்றவர்களையும் பலப்படுத்தும்படியால் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து இதன்படி வாழ்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மா பலப்படும் பொழுது நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து நம்மை கொண்ட அநேகருக்கு இதை அவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி ரூத்திற்கு கொடுத்த அந்த 6 படி வார்கோதுமை அது நகோமிக்கும் பிரயோஜனமாக இருக்குமோ, அதே போல நமக்கு தேவன் கொடுத்த இந்த உணவாகிய இந்த வசனங்கள் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலப்படுத்தும், நம்முடைய ஆத்மாவையும் பலப்படுத்தும், திருப்தியாக்கும். நம்மை கொண்ட அநேகரை இது போஷிக்கும். தேவஜனங்களாகிய நாம் இதில் திருப்தியாக்கப்பட்ட அனுபவத்தில் மாற நம்ம என்ன பண்ணணும்? வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தை வாசிக்க நம்ம என்ன பண்ணணும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் செய்கிறோம், ஆனால் தேவனோடு பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்க இந்த வசனத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தேவஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஒரு கேடுள்ள நிலைக்கு கொண்டு போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலும் வசனத்தால் திருப்தியாக்கப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் மாற, வசனத்தை வாசித்து தியானித்ததற்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். பிற்பாடு நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து நம்மை கொண்ட அநேகருக்கு இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவது அதிக நிச்சயம். நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக இருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய அழைப்பே அப்படித்தானே. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது போல இந்த உலகத்தின் துவக்கத்திலிருந்து இதன் முடிவு வரைக்கும் சகலமும் இதில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்ததிலிருந்து, பிறப்பதற்கு முன்பதாக இருந்து அவர் வந்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்தியமாய் வாழ செய்கிற அந்த அனுபவம் வரைக்கும் தேவன் இதிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கான பதிலும் இதில் இருக்கிறது. மணவாளன் வரும் வரைக்கும் ஆத்துமாவிலே வார்த்தையால் திருப்தியாக்கப்பட்ட அனுபவத்தோடு அவருக்கேற்ற மணவாட்டியால் உருவாக்கப்பட, நாமும் நம்முடைய குடும்பமும் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட முழுமையாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவன் வந்து நம்மை அவருடைய வார்த்தையின்படி அழைத்து சென்று நித்திய ஜீவனிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய், மகிழ்ந்து களி கூறும்படியாய் அவர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.